குட்டியை வந்து பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்களாம். பஸ் வந்து அங்கே டீ குடிக்குது நாங்கள் பஸ்ஸில் இருக்கவங்களாம். நம்மளை பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டாங்க, அதனால் தப்பு இல்லை. சரி, என்னென்னா நாய்க்கு வந்து வெறி நோய் இருக்குமாம்மா, கண்ட்ரக்டர் சொல்கிறாரு. நான் தெரியாமல் கேட்குறேன். மனுஷங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெறி நாய் இருக்குதா, நம்ம அந்த பஸ் வரைக்கும் நடந்து தான் போகிறோம், பஸ் அடுத்த ஸ்டாப் வரைக்கும். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே தென்னிலைங்கிற ஒரு இடத்துல டிக்கெட் 10 ரூபா மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு இறக்கி விட்டாரு. நான் தெரியாமல் கேட்குறேன். என்னென்னா எல்லா மனுஷங்களுக்கும் என்ன நோய் இருக்குதுன்னு செக் பண்ணிட்டாங்க, பஸ்ஸில் ஏற்றுறாரு. நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டுக்குங்கன்னு சொல்கிறேன். அப்படி இருந்தும் வந்து நாய்க்குட்டி ஏற்ற மாட்டோம், நாய்க்குட்டியெல்லாம் ஏற்றிட்டு வரதுக்காக நாங்கள் பஸ் வச்சுருக்கோன்னு கேட்குறாரு. சரி, அது அவர் ரூல்ஸு. இந்த சந்தேகம் எனக்கு வந்து மனுஷங்க எல்லாத்துக்குமே வந்து செக் பண்ணிட்டு யாருக்கு என்ன நோய் இருக்குது, யாருக்கு வந்து என்ன டிபி இருக்கா, இல்லை ஆஸ்மா இருக்கா, இல்லை ஹெச்ஐவி இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஏற்றுறாங்களா எனக்கு தெரில. சரி, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஆளுக்கு அவரோட குணம் அவ்வளோ கேவலமாக இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, பண்ணுங்கள் அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப அவமானமாக போயிடுச்சுங்க. அந்த ஆள் நாய்க்குட்டி ஏற்ற மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நாயெல்லாம் பஸ்ஸில் கொண்டாடுறியா அப்படிங்கிறாரு. இது என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? அதுக்கு இருக்க நன்றி வந்து மனுஷனுக்கு இருக்குமா? டீ குடிக்கிறாராம்மா, அங்கேயே வந்து நம்ம இறங்கிக்கிறதான். இறக்கி விட்டான் அந்த ஆள், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டிக்கெட் மட்டும் எடுத்தோம், டிக்கெட் தென்னிலைக்குன்னு எடுத்தோம். இங்கே பாருங்கள், நான் எதுவும் பேசலை. சரி, அந்த ஆளோட குணம் அவ்வளோதான். அவமானம் எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு இருக்குது. நான் இதை அவமானமாலாம் கட்டுறதில்ல. அவனே ஒரு மனிதன், அவனுக்கே வந்து எப்படி சொல்கிறது, என்ன நோய் இருக்குன்ட்டு செக் பண்ணிட்டு தான் ஏறுறானான்னு தெரில. ஆனால் நம்ம நாய்க்கு வெறி இருக்கும் அப்படிங்கிறான்.